இந்தியா மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான 3 T20 போட்டிகள் மற்றும் 3 ஒருநாள் போட்டிகளுக்கான கிரிக்கெட் தொடர் வரும் 27 முதல் தொடங்குகின்றது. ஆசிய கோப்பை தொடருக்கு பின் இந்திய அணி முதல் முறையாக இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதால் ரசிகர்களுக்கிடையே அதிக எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்திய அணி வீரர்கள் புதிய பயிற்சியாளராக கௌதம் கம்பீரின் கீழ் விளையாட உள்ளனர். இதனால் கௌதம் கம்பீரின் ஸ்டைலை பார்க்க ரசிகர்கள் ஆர்வமாக உள்ளனர். இந்த நிலையில் இலங்கை அணிக்கு எதிரான தொடரில் விளையாட உள்ள இந்திய அணிக்கான தேர்வு இன்று நடக்க உள்ளது. இதில் இந்திய அணியின் புதிய T20 கேப்டன் யார் என்பது குறித்தும் தேர்வு செய்யப்பட உள்ளது. T20 உலகக்கோப்பை தொடருக்கு பின் ரோஹித் சர்மா, விராட் கோலி மற்றும் ஜடேஜா ஆகியோர் ஓய்வை அறிவித்தனர். இதன் பின் மூவரும் ஒருநாள் மற்றும் டெஸ்ட் போட்டிகள் கவனம் செலுத்த உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இளம் வீரர்களை கொண்ட இந்திய அணியை சொந்த மண்ணில் நடக்கவுள்ள 2026 T20 உலகக்கோப்பை தொடருக்கு தயார் செய்ய வேண்டிய பொறுப்பு கௌதம் கம்பீருக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இந்திய T20 அணியின் கேப்டனுக்கான ரேஸில் ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ் ஆகிய இருவரும் இருப்பதாக தெரியவந்துள்ளது. தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கர் ஹர்திக் பாண்டியாவுக்கு ஆதரவாக இருப்பதாகவும் மற்ற தேர்வுக்குழு உறுப்பினர்கள் சூரியகுமார் யாதவிற்கு ஆதரவாகவும் இருப்பதாகவும் தெரியவந்துள்ளது. அதேபோல் பயிற்சியாளர் கௌதம் கம்பீரும் சூரியகுமார் யாதவிற்கு ஆதரவாக இருக்கின்றார். ஏனென்றால் ஹர்திக் பாண்டியாவுக்கு ஃபிட்னஸ் பிரச்சனை இருப்பதால் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு நிரந்தர கேப்டன் இருக்க வேண்டும் என்று பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே KKR அணியின் கேப்டனாக கௌதம் கம்பீர் இருந்தபோது துணை கேப்டன் பதவியை சூரியகுமார் யாதவிற்கு அளித்து ஆதரவாக இருந்தார். சூரியகுமார் யாதவ் இளம் வீரராக இருந்தபோதே கம்பீருடன் நல்ல நட்பில் இருந்துள்ளார். அது மட்டுமல்லாமல் சூரியகுமார் யாதவ் மும்பையை சேர்ந்தவர் என்பதால் மும்பை லாபியும் அவருக்கு ஆதரவாக செயல்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அது மட்டுமல்லாமல் ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான T20 தொடரில் சூரியகுமார் யாதவ் ஏற்கனவே கேப்டனாக செயல்பட்டுள்ளார். அப்போது இந்திய வீரர்களை அவர் வழிநடத்தியது வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்களால் பாராட்டப்பட்டுள்ளது. இதனால் இலங்கை அணிக்கு எதிரான T20 தொடருக்கான இந்திய அணியின் கேப்டனாக சூரியகுமார் யாதவ் நியமனம் செய்யப்படவே அதிக வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.